இன்றைய வாழ்வுதரும் வார்த்தைகள் 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனம். மாறாக நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதால் துன்புற்றால் அதற்கு வெட்கப்படலாகாது. ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள். இதற்காக நாம் துன்புற்றால் அதற்காக எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது, மற்றவர்கள் நம்ம எதாவது நினைப்பார்களோ என்று சொல்லி நான் வெட்கப்படக்கூடாது. துன்பம் வருகிறது மனித இயல்பு. மனித இயல்புக்காக துன்பம் கண்டிப்பாக வரும். மனித உடல் கொண்ட உறுப்பு ஒவ்வொன்றுக்கும் துன்பங்கள் உண்டு. அந்த துன்பத்தை பற்றி மற்றவர்கள் ஏளனமாக நினைக்கிறார்களா, மற்றவர்கள் எதாவது சொல்கிறாங்களா, அதை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த ரீதியிலையும் கவலைப்படக்கூடாது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும், கடவுள் மேலே முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும். அதற்கு நம்ம எந்த காரணத்தை கொண்டோம் வெட்கப்படக்கூடாது. கடவுளை போற்றி புகழ வேண்டும். நம்ம நற்செய்தியின் பொருட்டு யாராக நம்மளை துன்புறுத்துகிறார்களா, அதற்காகவும் நான் வெட்கப்படக்கூடாது. கடவுளை நம்ம போற்றி புகழ வேண்டும். நற்செய்தியை ஏற்காதவர்கள் முடிவு என்னவாகும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை நம்மளுக்கு சொல்லுகிறார். நான் நல்ல செயல்களை செய்வோம், நல்ல வார்த்தைகளை பேசுவோம். அப்படி பேசும்போது நம்மளை யாருமே எந்த வார்த்தைகளும் சொல்ல முடியாது. கடவுள் நம்மளோடு இருக்கிறார், என்றும் நம்மளோடு இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். துன்பத்தில் நம்மளை தூக்கி சுமக்கிறார். ஒரு குழந்தையை தூக்கி சுமப்பதை போல் நம்ம ஆண்டவர் நம்மளை தூக்கி சுமக்கிறார். அதை பற்றி நீங்கள் எந்த கவலைப்படாமல் நான் வெட்கப்படக்கூடாது. கடவுள்கிட்ட நம்பிக்கையோடு வாழுவோம்.